வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல திவாகர் தான் கதிரை கொலை பண்ணனவே அப்படின்னு இந்த கையுங்களவுமா திவாகரை பிடிச்சி அந்த செயினை இந்த குடும்ப பரம்பரை செயின் அப்படின்னு அந்த இடத்துல இந்து கிட்ட ஜெயந்தி சொல்லுறாங்க. அப்பனா திவாகர் தான் கொலைகாரன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம கருணாவை வெளியே கொண்டு வர ஐடியா எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நல்ல வேலை கருணா உள்ளுக்க போனனால தான் அவனை மீட்க முடியுது. இல்லைன்னா நான் உள்ளுக்கு இருந்தேன்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. கருணாவின் ஐடியா தான் இப்போ இந்த கேஸில் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல செயினை கொண்டு நம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. திவாகர் தான் கொலைகாரன் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. கிருபாவுக்கு தேடி கொடுக்குறாங்க நம்ம இந்து. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் திவாகர் கதிரை நாதானே கோவத்தில் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஏன்னா என்னோட அரசியல் எதிர்காலத்தை இல்லாமல் ஆக்குனது இந்த கதிர் தான் அப்படின்னு எனக்கு கோவத்தில் தலைக்கேறி நான் இந்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார. இப்படி கொலை பண்ண அளவு போயிட்டே, ஆனாலும் பார்த்துக்கிடலாம் திவா அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பரை செயினை நீ தொலைச்சிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம இந்து கையில் அந்த பரம்பரை செயின் இருக்குது. அதை ஜெயந்தி கிட்ட காட்டுறாங்க. இதுதான் இதை வச்சு தான் நாங்கள் கருணாவை வெளியே கொண்டு வரோம். இன்னும் ஏன்னா இது கதிர் செத்து கிடந்த அங்கே கிடச்ச எவிடன்ஸாக இது யாருக்குது அப்படின்னு தெரியும்னா என் புருஷன் கழுத்தில் தான் நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு ஜெயந்தி போட்டு உடைக்க பக்குனி ஆயிடுது. அப்போ கொலைகாரே உங்கள் புருஷனா எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மனுஷன் படப்படுத்திட்டு இருக்கிற பார்த்தா அவர் கூட இதை பண்ணியிருக்கலாம். அவ்வளோ நல்லவியே இந்த வீட்டில் உள்ள ஆண்கள் எல்லாம் கிடையாது தானே. கொலை பண்ண அளவு கேவலமானவங்க தான். ஒரு சந்தேகப்பட்டாலும் பட வேண்டியதான் இந்த திவாகரை. அப்படி என் புருஷனாக இருந்தாலும் இந்த கருணா பாவம் அவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடாது. இந்து நீ இந்த மனுஷனை ஜெயிலில் பிடிச்சி போடு, அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஜெயந்தி சொல்ல நேரம். ஜெயந்தி அக்காவோட வாழ்க்கை இப்போ எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இந்த திவாகர் ஜெயந்தி அக்காவை என்ன கொடுமைப்படுத்தினா அதுவும் இல்லை. கருணா உண்மையிலே நிருபராதி. நான் அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு இந்த செயின் வச்சு தான் எனக்கு கிடச்சி. இந்த திவாகர் சரியில்லை நடவடிக்கை அப்படின்னு அந்த இடத்துல கணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா எப்படியாவது கருணாவை காப்பாற்றணும். அவன் நிர்பராதி மேலே வச்சிருக்க அன்பும் பாசம் இதில் வெளிப்படுது. நான் செய்யாத இதுக்காக என்னை காப்பாற்றுறதுக்கு அவன் உள்ளுக்கு இருக்கான். அவன் என்னை நம்பி தான் ஜெயிலில் இருக்கான். அவனை வெளியே கொண்டு வரணும்னா இந்த சாட்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த செயினை எடுத்துக்கொண்டு திவாகரின் பூண்டை உடைச்சி திவாகர் தான் கதிரை கொலை பண்ணுனா அப்படின்னு அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. நம்ம இந்து கருணா வெளியே வராங்க அப்படின்னு சொல்லி